வாங்க, வெல்கம் டு மை சேனல். வாங்க, இன்றைக்கி நாம் 128வது மலர் கண்காட்சி ஊட்டியில் நடக்குதுங்க. அங்கே தான் இப்போ இருக்கிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க. இது வந்து 3வது பாகம். இதுக்கு முன்னாடியே 2 வீடியோ போட்டுக்கிறேன். இது வந்து பாருங்கள், விதையெல்லாம் விற்கிற இடங்க. விதை வேணால் நம்ம வாங்கிக்கலாம், என்ன விதை வேணுமோ அதை கேட்டு வாங்கிக்கலாம். மாடல்லாம் வச்சுருக்குறாங்க பாருங்கள். இதுக்கு முன்னாடி 2 வீடியோ போட்டுக்கிறேன், அதையும் பார்த்துட்டு செக் பண்ணிக்கங்க. சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்தியாவுடைய மேப்பை பூக்களினாலேயே அலங்கரிச்சிருக்கிறாங்க. எல்லோரும் அவரவர் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்குது. அதனால் நானும் எடுத்துகிட்டு ஃபோட்டோ பாருங்கள். துலுக்கமல்லி பூம்புன்னு சொல்லுவாங்க. பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக அருமையாக வச்சுருக்குறாங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்ப்பதற்கே. கண்டிப்பாக எல்லோரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக ஒரு தடவை போய் பாருங்கள். அப்படி போகிறதுனா நேரத்துலேயே கிளம்பி போயிருங்க. பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக கூட அங்கே இருந்துட்டு வரலாம். இத்தாலியன் பூங்கா பாருங்கள். அங்கே இருக்கிற என்ன வடிவமைப்பு இத்தாலியில் இருக்குதோ அதே மாதிரி வடிவச்சு காட்டியிருக்கிறாங்க நம்மளுக்கெல்லாம் பார்ப்பதற்காக பாருங்கள். இத்தாலியன் நாகரிகத்து எப்படி இருக்குதோ அதனுடைய வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்கள். ஒரு முத்திரை சின்னம், தமிழ்நாட்டினுடைய அரசு முத்திரை சின்னம் வடிவமைச்சிருக்கிறாங்க பூக்கள்னாலேயே. ரொம்ப அழகாக இருக்குங்க. பறக்கே மனசு இல்லைங்க. அங்கேயே சுற்றலாமலே இருந்தது. என்ன பண்ணுறது, நேரம் ஆயிடுச்சு, அதனால் வந்தோம். பாருங்க ஒவ்வொன்றும் இது பாருங்க, கல்யாணத்துக்கு மோளம் அடிக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. எல்லாமே ஒவ்வொரு வித்தியாசமாக இருக்குன்னு எல்லாமே ரொம்ப சிரமப்பட்டு வேலை செஞ்சுருக்குறாங்க எல்லாமே. இங்கே பாருங்க, மயிலோடு நிற்கிற மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. பார்ப்பதற்கே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. செமையாக இருக்குது. பாருங்க, இங்கே பாருங்க, இது ஒரு ஏதோ கோமாளி மாதிரி பொம்மை வச்சுருக்குறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த வருஷம் போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லா இருந்ததுங்க. செமையாக இருக்குது எல்லாமே பாருங்கள். வாவ், சூப்பர். நல்லா பெரிய இடமா இருக்கிறனால சுற்றுறக்கே ஒரு நாள் ஆயிருங்க. கண்டிப்பாக போனால் ஒரு நாள் ஆயிருங்க. என்னது, கல்யாண மாப்பிள்ளை மாதிரி ஆட்டுக்குது. இது வரும் வாத்திய மூதுற மாதிரி பல வடிவமைப்பில் நிறைய பொம்மை செஞ்சுருக்கிறாங்க பூக்களால். பாருங்க, ரயில் இன்ஜின் சமயம் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறக்கே ரொம்ப நாளாக இருக்குங்க. ரொம்ப சிரமப்படுத்த பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ அழகாக பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். இது வந்து இலை பூங்கா கண்காட்சிங்க பாருங்கள். இலை பூங்கா ஃபுல்லாக இலையாகவே இருக்குது. பூக்கள் இல்லாமல் இலை மட்டுமே இருக்கிற மாதிரி அது ஒரு வகையில் ஒரு இடத்துல அமைச்சிருக்கிறாங்க. அதையும் பாருங்கள், எத்தனை வகை இருக்குது பாருங்கள். பல வகையான பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இந்த இடத்துல பாருங்க, கலர் கலராக பூக்கள் இருக்குது. இது பாருங்க, ஒரே வெள்ளை கலராக ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி வச்சுருக்குறாங்க. ஃபுல்லாக வெள்ளையாகவே இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்க, ஒரே ப்ளூ கலராக இருக்கிற மாதிரி பூக்கள் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பாருங்க, ஒரு மஞ்சள் கலராகவே இருக்குது. சூப்பர், அருமையாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குங்க. எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க, செமையாக. இங்கே பாருங்க, ஒரு தண்ணி நிற்கிற இது மாதிரி பாருங்க, ஓடை மாதிரி. இதில் வந்து தாமரைப்பூக்கு அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேங்குதுங்க. அது இப்போ இல்லை.
பீரங்கி வண்டி அந்த மாடல் வச்சுருக்குறாங்க பாருங்க. இந்த ரூம்பு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாங்க. உள்ளே போய் உட்காந்து ஃபுல்லாகவே செடிகளால் மூடி இருக்கும். உள்ளே நல்லா உட்காந்துக்கலாம், குளுன்னு இருக்குங்க. நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுனா எடுத்துக்கலாம். ஒரு அங்கங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறாங்க எல்லாமே. பீரங்கி வண்டி எல்லாமே நின்று அங்கங்கே உட்கார்றதுக்கு சேரும் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க. அது மேலே போய் நின்று எடுத்தோம்னா தான் நல்லா ஹைட்டாக இருக்குங்க. அடுத்ததில் மேலே போய் எடுத்து அந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும்.